கோதண்டம் அவர்களை அன்புடன் பேச வழைக்கிறோம். முதல்ல எனக்கு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ற வார்த்தையை விட்டாங்க. அதனால நான் எவ்வளோ வேணால் பேசுவேன். எல்லாருக்கும் அதை சொன்னாங்க, எனக்கு சொல்லலை. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை திரையுலக ஜாம்பவானுக்கும் என்னுடைய வணக்கம். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி. ஏன்னா அவர் கூப்பிட்டாரு, பேமெண்ட் கொடுத்தாரு, அதனால் நன்றி, உங்களுக்கெல்லாம் வணக்கம். அப்புறம் இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளோ டைமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சுது நம்ம கதை. அதனால் தம்ப்லைனில் ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபித்த நீங்கள் தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்குது. இன்னொன்று, இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்கள் ரசிகர்களுக்கு எல்லாம் முக்கியமான படம்ன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசணுன்னே தெரிலங்க. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏமா அடுத்ததில் மை ஷோத்தமா ஹெபாச்சோமா எம்மா ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. டப்பிங் தேட்டரில் பேச வச்சாங்க பாருங்கள், நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போகிறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்டில் நம்ம ஹம்மா வச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேசுங்க. நம்ம அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் உங்களுக்கு கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி, நான் ஒரு வழியாகி, சார் வேறு யாருன்னா டப்பிங் தான் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுங்க சார், வெளியே போய்ட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போய்ட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதில் நல்ல எமோஷ்னலாக எங்கே பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங்கில் இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனால் புதுசாக ஒன்று நீ பண்ணுறேன்னு சொன்னால் டப்பிங்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே பண்ணுறது முக்கியமே இல்லை. டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். நம்ம நடராஜன் என் கூட வர்றதுக்கு ஒரு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்லை. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால் சம்பாதிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் சினிமா நடிகர் மட்டும் சம்பாதிச்சா, இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேட்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார், நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனால் நடிகர்களுக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணோம் ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேலை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விஷுவலாக வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடுறதில்ல. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டால் என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளோ கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்பில் நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவித்த விஷயம். நீங்கள் யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப்பு கேட்டு உக்காந்துருக்கேன். நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில் ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பராக, ஏன்டா பரதேசியே நேற்று பேர் வாங்கிறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான். முன்னால் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால் நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, வெளியே அதை சொல்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அதனால் எந்த நடிகரும் உதவி செய்யலைன்னு நினைக்காதீங்க. உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறதில்ல. அதனால் நீங்கள் கேட்குற கேள்விகள்
தவறான கேள்விகள். இது வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமாக கிடையாது. அதனால் இவர் இந்த நடிகருக்காக சம்மந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவாக பேசினார், சத்தியமாக கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுகிறேன். எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்ணுறாதீங்க. தயவு செஞ்சு நடிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்று, இந்த படத்தில் நட்டு சார் வந்து இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும், அடுத்து அவரை வச்சு தான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், வை அது போதும், ஓகே ரைட் போகலாம். நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால் அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவ் ஆகிறதுல நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல, இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன் இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தேட்டரில் வந்து தயவு செஞ்சு படம் பாருங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்கள் வாழ்வாதாரமும் உயரும். ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சால் வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தேட்டருக்கு வரலன்னா செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட்டு வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே வந்தால் பெண்மணிகள் ஃபேமிலியோடு வரணும். அவங்க வரணுன்னா ஒரே வழி பண்ணலாம். மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதில் 4 பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேளை எல்லாரும் வரலாம் தேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும். இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோடு தயவு செய்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மிக நன்றி. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து ஒரு ஷார்ட்டாக ட்ரெய்லர் அந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு. எப்பொழுதும் போல தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் எ கிரேட் என்டர்டெய்னர். ஸோ அடுத்ததாக திரு MRM ஜெய் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி ஃபஸ்ட்டு என்னை வந்து இங்கே இந்த படத்தை நாதன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது சிவா, ஆர்ட் டைரக்டர், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி கம்பி கட்டின கதை ரொம்ப ஒரு தீபாவளி ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அதேமாதிரி டைரக்டர் நாதன், அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியது. அது கொண்டு போய் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ப்ரொடியூசர் ரவி சார் ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி நட்டி சார், என்னோடய சீனியர் சினிமாட்டோகிராஃபர், அவரோட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சிங்கவில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராவல் இந்த படமே. சாம் சார், முருகானந்த அண்ணன் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த படம். அதேமாதிரி கோதண்டம் சார், முத்துராமன் சார், எல்லாருமே இந்த டீம் எல்லாமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டான டீமு. எடிட்டர் ஃபாசில், மியூசிக் டைரக்டர் சதீஷ், கோ டைரக்டர் எல்லாருமே. அதேமாதிரி உத்ரா அவங்க வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லபடியாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதேமாதிரி முகேஷ், ஸ்ரீரஞ்சினி, அப்புறம் ஷாலினி, நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக தீபாவளி படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நம்ம எல்லாருமே வந்து விஜய் டிவி KPY சீசன் 5ல் தொடங்கி சிரிப்புடா, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய நிறைய படங்களில் நடித்து தன்னுடைய காமெடியால் நம்ம எல்லாரையும் ஃபாசில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கம்பி கட்டின கதை கட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன் அழகா. அது எல்லாமே ப்ளஸ் நீங்கள் எல்லாருமே அதை சொல்லணும். எங்களுக்கு வந்து முழு சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். இதில் நட்டி சார் கூட எனக்கு இது 5வது படம். இது
ப்ளஸ் இந்த படத்தில் வந்து முருகானந்தஞ்சி, சிங்கமொழி அண்ணன், சாம் சார் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக. இதில் நடித்த மற்ற பேர் விட்டுருந்தாலும் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த டெக்னீஷியன்ஸாக ஜெய், சதீஷ் வந்து என் ஃப்ரெண்டு தான். அப்புறம் சிவா சார், ஹரிகிரண் மாஸ்டர் எல்லாருமே, இதில் ஸ்டில்ஸ் மதன்ஜி எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடியும் ப்ரொடக்ஷன்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பொதுவாக வந்து படத்தில் வந்து பிஹைண்டில் இருந்தாலும் வந்து அவங்களோட ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் தான். இந்த மேடையில் வந்து அவங்கள பற்றியும் பேசுகிறதுக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவங்களோட சப்போர்ட்ஸ் இருந்ததுனால தான் இந்த படம் வந்து சீக்கிரமாக முடிச்ச எல்லா படமும் அப்படி தான். பட் இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்ஸை பற்றி இங்கே யாரும் பேசுனது கிடையாது. நான் சொல்லிக்கிறேன் இதை. அதே மாதிரி இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. திரு சிவகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தமிழக கேட்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரவி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், நாதனும் என்னோட ஃப்ரெண்டு தான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இது ஃபஸ்ட் டைம் பேசுகிற ரொம்ப இதாக இருக்குது, சிவரிங்க இருக்குது. ஸோ இந்த படம் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணோம். நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் மூவி அவர் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஜாக்கி ஜான்சன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு தமிழக கேட்கிறோம். ஓகே. டான்ஸ் மாஸ்டர் ஹரி கிரண் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சார் ஹரி கிரண் தானே சார்? ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிகிரண் கோரியோகிராஃபர் பேசுகிறேன். கம்பி கட்டின கதை, இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. அதில் 2 சாங் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ரோமியோ முகேஷோட பண்ணியிருக்கிறேன், அண்ட் கிளைமேக்ஸ் சாங் நட்டி சாரோட பண்ணியிருக்கிறேன். எனக்கு சார் இஸ் டூ ஹம்பிள். எனக்கு ரொம்ப ஹாப்பி சாரோட ஒர்க் பண்ணது. அந்த டே மறக்கவே முடியாது. அண்ட் ரவி சார் சொல்லவே தேவையில்லை, இஸ் பியூட்டிஃபுல் பர்சன். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு சாரோட இருந்தது. எல்லா டேஸும் எனக்கு வந்து அவரோட ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் மெமரிஸு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஃபாசில்ஜி, நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறீங்க. எனக்கு நல்லா பண்ணியிருக்கேன்னு நானும் நம்புகிறேன். அண்ட் சூர்யா சார் தேங்க்யூ, அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் தேங்க்யூ, சிவா சார் தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. நன்றி சார். லிரிக் ரைட்டர் ஆபா ராஜா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களுக்கு டியூனை கொடுத்துட்டு ஸ்டுடியோ வரதான் சொல்லுவாங்க. நம்ம சதீஷ் செல்வம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு கூப்பிட்டு போனார். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி சொன்னார், எங்க ப்ரொடியூசர் பயங்கரமான இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேரில் பார்த்தா ப்ரொடியூசர் இந்த பாட்ஷா டீமில் இருக்க அந்த 6 பேரில் ஒருத்தவர் மாதிரி இருந்தார். கிட்டத்தட்ட அவங்க கட்டி போட்டு லிரிக் வாங்கின மாதிரி தான் வாங்கினாங்க. ஆரம்பத்தில் அவரை நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். பாவம் ரொம்ப நல்லவர். பல ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போய் பல பிரியாணியெல்லாம் வாங்கி தந்தான் பாட்டு வாங்கினார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. 4 பாடல்களும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. குழுவினருக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்லான் இருந்தேன் பாடல்கள் பற்றி. தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகளாக வர்ற பாடல்களுடைய தரம் என்னன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணோம். குறிப்பாக வரிகளில் வந்து ஆங்கிலம் கட்டாயம் இருக்கணுன்ற ஒரு எழுதப்படாத விதி வந்து நம்மக்கிட்ட ஒரு பண்பாடாகவே வளர்ந்துட்டு வருது. இது பெரிய ஆபத்து. சமயத்தில் அனுராக் காஷ்யப் கூட தன்னோட பேட்டியில் ஒரு இடத்துல சொன்னார், தமிழ் பாடல்களில் தமிழர்களுடைய பண்பாடு இல்லைன்னு. அதை 100% நான் ஏற்றுக்கிறேன். எங்கே நம்ம போய் நிற்கிறோம்னா, இன்ஸ்டாவில் போடக்கூடிய அந்த 17 நிமிட ரீலுக்காக நம்ம பாடல்களை சுருக்கிட்டு வர்றோமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு போகுதுன்றத நம்ம ஏற்றுக்கிறணும். முதல்ல பாடலோட ஈகோ சிஸ்டம் எப்படின்னா, ஒரு இடத்துல பாடல்கள் வரும், ரேடியோவில் வரும், அங்கங்கே திருவிழாக்களில் போடுவாங்க, பேப்பர்கள் அதை பற்றி எழுதுவாங்க, மக்கள் அதை கொண்டாடுவாங்க, திரும்ப திரும்ப வரும். ஆனால் இப்போ இன்ஸ்டாக்குள்ளேயும் ஃபேஸ்புக் ரீலுக்குள்ளேயும் நம்ம சுருங்கிட்டோமோ அப்படின்ற பயம் இருக்குது. அதனால
பாடல்களுடைய தரம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு பாடலாசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு இசையமைப்பாளர்களும் சரி, கேட்குறவங்களுக்கும் தான், இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் தான் இருக்குன்றதையும் நம்ம உளமாற ஏற்றுக்கணும். இனிமேலாவது வர்ற படங்களில் வந்து பாடல்களில் நல்ல தமிழை பயன்படுத்துறதுக்கு இயக்குனர்களும் இசையமைப்பாளர்களும் தயாரிப்பாளர்களும் அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை உங்க முன்னாடி வச்சுட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக இந்த